ஹாய் வணக்கம். இன்னைக்கு மண்டே. ஸோ நம்மளுக்கு லார்ட் சிவா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல லார்ட் சிவாவை மனசுல நினைச்சிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க. அதே மாதிரி மேல தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் வந்து நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செட் 1ல நினைக்கிற எந்த நம்பர் நீங்க நினைச்சிருந்தாலும் அவங்களுக்கான மெசேஜ். சோ வந்து நீங்க வந்து செட் 1ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நீங்க நினைச்சிருந்தீங்களோ, சோ அவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் யுவர் சோல்மேட் இஸ் கோயிங் டு கம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ்க்கான நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து போக போறீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சீக்கிரமாவே உங்களோட சோல்மேட்டை, உங்களோட பார்ட்னரை நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. இல்ல நீங்க வந்து மேரேஜ் ஆயிருக்கு பட் நாங்க வந்து தனியா இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட லவ் லைஃப் வந்து அகெயின்ஸ் கோயிங் டு கம்பைன். ஸோ நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே வந்து மீட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான மெசேஜ் தான் அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அவங்களோட எனர்ஜியும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அவங்க தூரத்துல இருந்தாலும் உங்களை பத்தி தாட்ல இருக்கிறதும், உங்களை பத்தி நினைக்கிறதும், உங்களுக்கு நல்லது நடக்கணும், உங்களை பத்தியே எப்பவும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க உங்களை பத்தி எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமா நீங்க ரெண்டு பேர் சேர போறீங்க அப்படின்றதுக்கான மெசேஜ் தான் வந்து இன்னைக்கு லார்ட் சிவா கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து செட் 2 நினைச்சிருந்தீங்க அவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நிறைய விஷயம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு சில விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. பட் நம்பிக்கை வைங்க, நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த மாதிரி ஆசை இருக்கிறனால அந்த வந்து நடக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பணும். என்னால அதை செய்ய முடியும். எனக்கு ஒரு ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களால ஒரு ஒரு பெரிய ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு துறையில நீங்க இருந்தாலும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். அதே மாதிரி லார்ட் சிவாவோட ஃபுல் பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீ உன்னை நம்பி நீ செயல்ல இறங்கும் போது கண்டிப்பா அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா இருந்து உங்களுக்கும் அதுல சக்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க உங்களை நம்புங்க. அப்படி நம்புனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன விஷயத்த நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். அதுக்கு லார்ட் சிவா வந்து ஃபுல்லா உங்களை வந்து கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இதான் வந்து லார்ட் சிவா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து நமக்கு லார்ட் சிவா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எதுவும் என்னோடதல்ல, எல்லாம் உனதே. ஓம் நம சிவாயா. இந்த ஒரு தாட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நீங்க அதுல ஒண்ணுமே இல்லைன்ற மைண்ட் செட்ல எப்பவுமே இருங்க. லார்ட் சிவா உங்களுக்கு எப்பவுமே கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ.